பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது பாமகவின் இளைஞரணி மகளிரணி நிர்வாகிகளோடு தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நேற்றைய தினம் பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அன்புமணி ராமதாஸ் அதனை புறக்கணித்திருந்தார். இன்றைய தின ஆலோசனை கூட்டத்தின் போதும் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஒரு உட்கட்சி மோதலானது தொடர்ந்து கடந்த 1.5 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில தான் நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முற்றிலுமாக புறக்கணித்தார். இதனைத் தொடர்ந்து பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்து தைலாபுரம் தோட்டம் வரவில்லை. குறைந்த எண்ணிக்கையிலே சுமார் 30க்கும் மேற்பட்டோர் மட்டுமே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து இருந்தனர். இந்நிலையில்தான் இன்று 2வது நாளாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில மகளிரணி நிர்வாகிகள், மாநில இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மாணவரணி நிர்வாகிகள் கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் என நேற்றே மாவட்ட நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இந்த கூட்டத்தில் இன்று 2வது நாளாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்துள்ளார். தற்போது வரை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்திற்கு மகளிரணி சேர்ந்த நிர்வாகிகள் முழுமையாக, அதாவது மாநில நிர்வாகிகள் 6 பேர் இருக்காங்க. மாநில மகளிரணி தலைவர் சுஜாதா, மகளிரணி செயலாளர்கள் சரளா, தமிழ்ச்செல்வி, கௌரி, தனலட்சுமி, தேவி, குருசாமி, செந்தில் என 6 பேரும் வருகை தந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பாமக மாணவரணி செயலாளர் முரளி சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் வருகை தந்திருக்காங்க. இன்னும் குறிப்பாக அந்த அதாவது அன்புமணி ராமதாஸுக்கும் மோதலுக்கு காரணமாக அவருடைய பேரன் முகுந்தன், அதாவது மாநில இளைஞர் சங்க செயலாளராக அறிவிக்கப்பட்ட முகுந்தன் அந்த அணிக்கான கூட்டமும் நடைபெற உள்ளது. ஆனால் தற்போது வரை அவர் இன்னும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வரவில்லை. தற்போது மகளிர் அணி நிர்வாகிகள் முழுமையாக விட்டனர். மாணவர் அணி மாநில செயலாளர் வந்துவிட்டார். தற்போதும் நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருக்கிறது. நம்ம நேரடியாக நம்ம ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தி வருகிறார். இன்னும் இந்த கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது இருக்கிறது. சிவச்சந்திரன், தகவல்களுக்கு நன்றி.